வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மிகப்பெரிய டான்ஸர். இவங்கள மாதிரி டான்ஸ் ஆட இன்னைக்கு வரைக்கும் ஈக்குவலான ஆளே இல்லைன்னு சொல்லலாம். 80s இவங்களோட லோகோ ஸ்டார்ட் ஆகி 90s ரொம்பவும் பிரபலமான நடிகையாக மாறினாங்க. என்னதான் ஒரு ஆன்டி ரோல் கொடுத்தாலும் சரி, நார்மல் ரோல் கொடுத்தாலும் சரி, வில்லி ரோல் கொடுத்தாலும் சரி, டான்ஸ் மட்டுமே கொடுத்தாலும் சரி, அதை பக்காவாக முடிச்சு கொடுக்கக்கூடிய கேரக்டர் இவங்க கூடயே ஒளிஞ்சிருக்கு. நம்ம டான்ஸ்னு சொன்னாலே ஒருத்தவங்களோட ஞாபகம் மட்டும்தான் வரும். அவங்க யாருன்னா சிம்ரன் அவர்கள் தான். நடிகை சிம்ரன் அவர்கள் இத்தனை வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்தாலுமே அதே மாஸ் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ஆடியன்ஸ் கிட்டையுமே அதே எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. அதுக்கு காரணம்னா அவங்களுடைய ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்து அவங்க நடந்துக்கிட்ட விதம், அவங்க கொடுத்த ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையுமே சொல்லலாம். அப்படி என்ன அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுசாவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ட்ரஸ் மற்றும் சிம்ரனான நடிகை சிம்ரன் அவர்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். 90s 2Kலாம் பார்த்தோன்னா இவங்க ஒரு கனவு கன்னியாக தான் வளம் வந்தாங்க. 80s இவங்களுடைய லோகோ ஆரம்பித்தாலுமே 90s 2Kல இன்னைக்கு வரைக்குமே ரொம்பவும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நடிகையாகவும் இருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால், இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸோட ரொம்பவும் பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் ஹீரோஸோட லிஸ்ட்டில் எல்லாத்தோட படத்துலையுமே இவங்க ரொம்பவும் அழகாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது தளபதி, சூப்பர் ஸ்டார் விக்ரம் அவர்கள், சரத்குமார், விஜயகாந்த், சூர்யா, பிரசாந்த், மாதவன், இது போல் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்களில் ரொம்பவும் முக்கியமானவங்களாகவும் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா நடிகரோடையுமே ரொம்பவும் மெர்ஜாகக்கூடிய கேரக்டராக நடிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ரோல் ஒன்று கொடுத்தோம்னா ரொம்பவும் அழகாக, ரொம்பவும் அளவாக நடிக்கக்கூடியவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிளாமராக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் வில்லத்தனமாகவும் இருக்கட்டும், எமோஷ்னலாக இருக்கட்டும், சின்ன வயசாக இருந்தாலும் அம்மாவோட கேரக்டரை எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த ஒரு கேரக்டரை எடுத்து ஹிட்டு கொடுத்தவங்களும் நம்ம சிம்ரன் அவர்கள் தான். அந்த வகையில் இவங்களுடைய ஃபேமிலின்னு பார்த்தோன்னா, இவங்களுடைய அப்பா பேர் அசோக் நேவால், அம்மாவோட நேம் சாரதா நேவால். சிம்ரன் அவர்களுக்கு கூட பிறந்தவங்கன்னு பார்த்தோன்னா ஒரு பிரதர், 2 சிஸ்டர்ஸ். சிம்ரன் அவர்களுடைய சிஸ்டரில் ஒருத்தவங்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் மோனல். கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தற்கொலையும் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் சிம்ரன் அவர்களுக்கு ரொம்பவும் பாதிக்கப்பட்ட விஷயமா இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டே தான் இருக்காம். அந்த ஒரு கேஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லணும்னா அது காணாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். நடிகை மோனல் அவர்கள் பார்வை ஒன்று போதுமேங்கிற படத்தில் தான் இன்ட்ரொடக்ஷன் ஆகிறாங்க. அந்த மூவியில் குணா கூட தான் பேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவியில் வரக்கூடிய எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவில் ஹிட்டான பாடல்கள்னே நம்ம சொல்லலாம். அவங்களுடைய அக்காவோட மூலியமாக தான் இவங்க சினிமாவுக்கு வராங்க. தொடர்ந்து நடிக்க ஹிந்தி வரைக்குமே அவங்க பல படங்கள் பண்ணியிருக்காங்க. மோனலுடைய இறப்புக்கு காதல் தோல்வி தான் காரணம்னு பல பேருக்கு அது தெரியும். ஆனால் இதில் சொல்லப்படாத உண்மைன்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க குணாவை தான் காதலிச்சாங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த ஒரு காதல் தோல்வியினால தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இவங்களுடைய லவ் ஃபெயிலியருங்கிறது உண்மைதான். ஆனால் மோனல் அவர்கள் வேற ஒருத்தவங்களை காதலிச்சிருக்காங்க. அதனுடைய தோல்வி காரணமாக தான் 2002 அவங்க தற்கொலை பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. இந்த ஒரு காரணத்தினாலேயே சிம்ரன் அவர்கள் கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன்னு ரொம்பவே அதிக அளவில் அலைஞ்சிருக்காங்க. ஆதாரங்கள் சரியா இல்லாத காரணத்தினால அப்போவே அந்த கேஸை இழுத்து மூடிட்டாங்களாம். இவங்களுக்கு ஜோதி அண்ட் சுமித்துங்கிற பிரதர் அண்ட் சிஸ்டரும் இருக்காங்க. நம்ம மனசுல இடம் பிடிச்ச சிம்ரன் அவர்களுடைய உண்மையான பேரு சிம்ரன் கிடையாது. அவங்களுடைய உண்மையான பேருன்னு பார்த்தோம்னா ரிஷிபாலா நேவால். இவங்க தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், பஞ்சாபி, இது போல பல மொழிகளில் மூவிஸ் நிறையவே பண்ணியிருக்காங்க. சிம்ரன் அவர்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம்ன்ற பல மொழிகளையுமே பேசுவாங்க. சிம்ரன் அவர்கள் ஆக்டிங்கை பற்றி ஒரு முறை கூட நினச்சதே கிடையாதாம். இவங்க பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபேஷன் டிசைனிங்கும் முடிக்கலாம்னு நினச்சிருக்காங்க. சிம்ரன் டான்ஸுக்கே பேர் போனவங்க. ஆனால் இவங்களுடைய டான்ஸை எங்கேயுமே போய் கற்றுக்கவே இல்லையாம். அவங்க சின்ன வயசுல இருந்தே டிவியில், இந்த மாதிரி மூவிஸில், இந்த மாதிரி பார்த்து தான் டான்ஸ் ஆடி கற்றுருக்காங்க. அவங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலில், அதை தொடர்ந்து காலேஜில், அதுக்கப்புறமா நிறைய கல்ச்சுரல்ஸில் டான்ஸ் ஆடிருக்காங்க. சிம்ரன் அவர்கள் ஃபோக்கும் சரி, வெஸ்டர்னும் சரி ரொம்பவும் அழகாகவே ஆடக்கூடியவங்க. அதையும் தொடர்ந்து சொல்லணும்னா நிறைய பாடல்கள் ஹிட்டிலேயே பயங்கரமான ஹிட் ஆகியிருக்கு. சிம்ரன் அவர்கள் இவ்வளவு டான்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து கதகளி, பரதநாட்டியம் மட்டும்தான் இவங்க கற்றுக்கிட்டாங்களாம். ஒரு டான்ஸ் 1 வருஷமும், இன்னொரு டான்ஸ் 7 மாதமும் கற்றுக்கிட்டாங்களாம். அதை தொடர்ந்து சிம்ரன் அவர்கள் கிளாஸ்க்கு போனதா எந்த ஒரு இடத்துலையுமே கிடையாதாம். சிம்ரன் அவர்கள் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுதே அவங்களுக்கு ஆங்கரிங் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸும் கிடச்சிருக்கு. சிம்ரன் அவர்கள் 4/4/1976 மும்பையில் பிறந்திருக்காங்க. அங்கே ஃபேமிலியோட செட்டிலும் ஆகியிருக்காங்க.
இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய கெரியருமே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இவங்க சூப்பர் ஹிட் முக்காலா ஷோவில் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய ஆங்கரிங் கெரியரும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. சிம்ரனுடைய ஆங்கரிங்கை பார்த்த டைரக்டர் அவங்கள ரொம்பவும் பிடிச்சி போய் ஒரு படத்தில் செகண்ட் ஹீரோயினாகவும் சான்ஸும் கொடுக்குறாரு. என்னதான் சிம்ரன் அவர்கள் யோசித்தாலுமே ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பண்ணியிருக்காங்க. இந்த வகையில் ஃபர்ஸ்ட் சிம்ரன் அவர்கள் சனம் ஹர்ஜாயில் தான் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவியும் கூட. அந்த மூவியில் கொஞ்சம் கிளாமராக தான் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து செகண்ட் மூவின்னு பார்த்தோன்னா அதே ஹிந்தி மூவி தான் தேரா மேராங்கிற மூவியில் நடிச்சிருப்பாங்க. இப்படி இவங்க ஹிந்தியில் நடிக்கும் பொழுது இவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்காரு பிசி ஸ்ரீகாந்த் அவர்கள். இவங்க ரொம்பவே அழகாக இருக்காங்களே, இவங்க யாருன்னு சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு பிசி ஸ்ரீகாந்த் அவர்கள். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது தான் இவங்க ஹிந்தி ஹீரோயின் தெரியுது, செகண்ட் ஹீரோயினாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, ஃபேஷன் டிசைனரும் தெரியுது, அவங்க பிகாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. நீங்கள் நினச்சிருக்கலாம் தமிழில் இவங்களுமே பாரதி ராஜா அவர்கள் தான் இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆனால் அதுதான் கிடையாது. அந்த டைமில் தான் பிசி ஸ்ரீகாந்த் அவர்கள் அவங்களுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு பாரதி ராஜா அவர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பார்த்த ஃபோட்டோவை பாரதி ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் பாரதி ராஜா அவர்கள் சிறகுகள் முடிவதில்லை படத்துக்காக எல்லாத்தையுமே ஆடிஷனுக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அப்போது பாரதி ராஜா அவர்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த படத்துக்கு இவங்க செட் ஆகவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம். ஒருவேளை இவர் ஒத்துக்கிட்டாருன்னா சிம்ரன் அவர்களுமே பாரதி ராஜாவால் வந்த இன்ட்ரோடக்ஷன் ஹீரோயினாக தான் இருந்திருப்பாங்க. பிசி ஸ்ரீகாந்த் அவர்கள் இவங்களுக்கு எப்படியாவது ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் பொழுதுதான் மணிரத்னம் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் நேருக்கு நேர் படம் எடுக்க போகிறாங்க. அந்த படத்தில் ஹீரோயினாக செலக்ட் ஆகுறாங்க சிம்ரன் அவர்கள். அந்த படத்தில் முதல்ல கமிட் ஆனாலுமே விஐபி, ஒன்ஸ் மோர் இந்த 2 படமுமே முன்னாடியே ரிலீஸ் ஆகியிருக்கு. அதாவது 1997லேயே இவங்களுடைய படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகியிருக்கு. சிம்ரன் அவர்கள் ஹிந்தியில் நடிச்சதுக்கு அப்புறமா தமிழில் தான் முதல்ல நடிச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுதான் கிடையாது. மலையாளத்தில் அதுக்கு முன்னாடியே மம்முட்டி அவர்கள் கூட இந்திரபிரசாதம்ங்கிற ஒரு மூவியில் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியில் ரொம்பவும் சின்ன பொண்ணாக தான் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து 1997ல் தெலுங்குன்னு பார்த்தோன்னா பிரியா ஓ பிரியா, இது போல பல மூவிஸுமே நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து ஒரே டைமில் தெலுங்கு, தமிழ், மலையாளம் இது போல் பேரலாக தான் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சிம்ரன் அவர்கள். சிம்ரன் அவர்கள் என்னதான் அவ்வளவு பேரலாக நடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே ஓரளவு நார்மல் ஹீரோயினாக தான் கருதப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கெரியரையே திருப்பி போடுற அளவுக்கு வந்த படம்னு பார்த்தோன்னா நம்ம தமிழில் வந்த மூவினே சொல்லலாம். எல்லாருக்குமே தெரியும், நமக்குமே அது பிடிச்ச மூவியாகவும் இருந்திருக்கு. துள்ளாத மனமும் துள்ளும் இந்த படம் தான் சிம்ரன் அவர்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டேர்னிங் பாயிண்டாகவும் இருந்திருக்கு. சிம்ரன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கண்ணு தெரியாத பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் சிம்ரன் அவர்களுடைய ஆக்டிங்னு பார்த்தோன்னாலும் சரி, இதில் வந்த ஒவ்வொரு பாடல்களும் சரி, விஜய் அவர்கள் கூட பேரும் சரி, ரொம்பவே பக்காவாக அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மூவிக்குன்னே மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பெஷலான விஷயத்த சொல்லணும்னா, துள்ளாத மனம் துள்ளும் படத்தோட ரிலீஸ் டேட்டை கூட இன்னைக்கு வரைக்குமே செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பேர் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஒரு படம் மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் கூட பிரியமானவளை படமும் பண்ணியிருக்காங்க. நமக்கு கான்ட்ராக்ட் கல்யாணம்னு சொன்னாலே ஒரே ஒரு படம் தான் ஞாபகம் வரும். அந்த படம் வரும்பொழுது முதல்ல சிம்ரன் அவர்களுடைய முகமும் விஜய் அவர்களுடைய முகமும் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு அந்த படத்தில் திருமண பந்தத்தை பற்றியும் அந்த கான்ட்ராக்டை பற்றியுமே ரொம்ப அழகாகவே எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த படம் மட்டும் இல்லாமல் திரும்பவும் விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு பாடலை செம்மையாக கலக்கியிருப்பாங்க. இந்த பாடல் எல்லாருக்குமே தெரியும், ஆட்டோட்ட பூபதி பாட்டில் நடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டில் சிம்ரன் அவர்கள் செம்மையாகவே தளபதி விஜய் அவர்கள் கூட ஈக்குவலாக டான்ஸ் ஆடியிருப்பாங்க. வாலி படத்தில் பேசவே வேணாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், தல அவர்கள் அந்த படத்தில் டியூயல் கேரக்டரில் சூப்பராகவே கலக்கியிருப்பார். அதே மாதிரி அவள் வருவாளா படத்துலையுமே 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சிம்ரன் அவர்கள் சரத்குமார் அவர்கள் கூடயுமே நடித்து அழகான ஒரு நட்புக்காகங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு மூவியில் கொஞ்சம் வில்லி கேரக்டராகவுமே நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை தாண்டி சரத்குமார் அவர்கள் கூடயே இன்னொரு படம் அரசுங்கிற படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் எந்த அளவுக்கு கிளாமராக நடிச்சிருப்பாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தில் ஒரு ஐயங்கார் பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பார்த்தோன்னாவே எல்லாருக்கும் ஞாபகம் வருது அந்த பிச்சுமணி கேரக்டர் தான். அந்த கேரக்டரில் ரொம்பவே அழகாகவும் நடித்து கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா ஸ்லாங்ஸுமே ரசிக்கக்கூடியதாக தான் இருக்குது. நம்ம சிம்ரன் அவர்களை எல்லாருமே சொல்கிறோம், மிகப்பெரிய டான்ஸ் குயின், மிகப்பெரிய டான்ஸர், செம்மையாக ஆடக்கூடியவங்க, சூப்பராக ஆடக்கூடியவங்கன்னு சொல்கிறோம். ஆனால் இவங்களுக்கே டஃப் கொடுத்த ஒரு பாட்டுமே இருக்காம். அது எந்த படம்னா பிதாமகனில் வரக்கூடிய அந்த ஒரு டான்ஸ் போர்ஷனை தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே அந்த மூவியில் அந்த சாங்கை ரொம்ப அழகாகவே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதையும் தாண்டி அங்கே சூர்யா அவர்களோட ஆடும் பொழுது அந்த ஒரு ஜோடியுமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் கூட 4 படங்கள் வரைக்குமே நடிச்சிருக்காங்க. கண்ணெதிரை தோன்றினால், ஜோடி, தமிழ், அந்தகன் இது போல் பல படங்கள் பண்ணியிருக்காங்க.
குறிப்பாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஜோடின்னு பார்த்தோன்னா அந்த பொய்யாவது சொல் கண்ணே படத்தில் வர சாங் தான். அந்த பாடல்கள் இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரோட பிளேலிஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அந்த பாடலை வச்சு வடிவேல் சார் ஒரு ஜோக்கும் பண்ணியிருப்பாரு. அந்த ஒரு காமெடி இன்னும் பெரிய அளவில் ஹிட் ஆனது. சிம்ரன் அவர்களுடைய ஆக்டிங் பீரியட்னு பார்த்தோன்னா 1995லேருந்து 2004 வரைக்கும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப்பை விட்டு 2008 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஸ்டார்ட் ஆனவங்க இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய படங்கள் நிப்பாட்டப்படலை. தொடர்ந்து நடித்து ஃபேன்ஸை எங்கேஜாக தான் வச்சுருக்காங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கூட 2 மூவிஸ் பண்ணியிருக்காங்க. பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம். இந்த படத்தில் பஞ்சதந்திரம் படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது தான் அவங்களுடைய தங்கை மோனல் அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த படத்தினுடைய கேரக்டரை ரொம்பவே அழகாகவே நடிச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்குமே அந்த மைத்திலி கேரக்டரை அடிச்சுக்கவே முடியாது. அந்த படத்தில் ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மேகிங்கிற கேரக்டரை ரொம்பவே அழகாக நடிச்சு கொடுத்துருப்பாங்க. அதை தொடர்ந்து சிம்ரன் அவர்கள் கிளாசிக்கல் டான்ஸ்னு பார்த்தோன்னா அதில் ரொம்பவே பின்னி பெடல் எடுத்திருப்பாங்கன்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் அவர்கள் கூட ரமணா படம் ஒன்றா சேர்ந்து நடித்தாங்க. ஆக்ஷன் ஹீரோ அர்ஜுன் அவர்கள் கூட ஏழுமலை படமும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் அர்ஜுன் அவர்கள் படிக்காத ஹீரோவாகவும் சிம்ரன் அவர்கள் படித்த ஹீரோயினாகவும் நடிச்சிருப்பாங்க. அதில் அவங்க மனைவி கேரக்டரை ரொம்பவே அழகாகவே நடிச்சிருப்பாங்க. சிம்ரன் அவர்கள் ஃபர்ஸ்ட் மூவியே சூர்யா அவர்கள் கூட தான் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து எல்லா படமும் நடித்ததுக்கப்புறம் சூர்யா அவர்கள் கூட ரீஎன்ட்ரியும் கொடுக்குறாங்க. அதுதான் வாரணம் ஆயிரம். அந்த படம் சூப்பர் ஹிட்டாக அந்த படத்தில் ஒரு ஓல்டு ஸ்டோரியை சொல்கிற மாதிரி ரொம்பவே அழகாகவே நடிச்சு கொடுத்துருப்பாங்க. என்னதான் வயதானாலுமே அன்னைக்கு காதலுக்கு வயது இல்லைங்கிறத ரொம்பவே அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வரக்கூடிய முன்தினம் பார்த்தேனே சாங் இன்னைக்கு வரைக்கும் பல பேரோட ஃபேவரட் சாங்காகவும் இருக்குது. 2001 கேபி சாரோட பண்ணாங்க. 2002 யாருமே எதிர்பார்க்காத வகையில் தன்னோட 25 வயசுல அம்மா கேரக்டரை ரொம்பவும் போல்டாக எடுத்து பண்ணாங்க. மாதவன் அவர்களோட பேரா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் எதிர்பார்க்காத விதத்தில் ஹிட்டை கொடுக்குது. அந்த படம் தான் எல்லாருக்கும் பிடிச்ச படமான கன்னத்தில் முத்தமிட்டால். அந்த ஒரு மூவில தான் சிம்ரன் அவர்கள் அவங்களுடைய இன்னொரு முகத்தையுமே காமிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுவும் பீக்ல இருக்கக்கூடிய ஹீரோயின், டிஆர்பியில் ஹைல இருக்கக்கூடிய ஹீரோயின் திடீர்னு ஒரு 14 வயசு பொண்ணுக்கு ஒரு அம்மாவா நடிக்கணும்னா ஒரு தைரியம் வேணும். அதை போல்டா நடிச்சு வெற்றியும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரோலை ரொம்பவும் போல்டா இருக்கிறவங்க ரொம்பவே கம்மியா இருக்காங்க இப்போதைக்கு. குறிப்பாக அந்த ஒரு போல்டான கேரக்டரை எடுக்கணும்னா ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதுலேயும் முக்கியமானவங்க இன்னைக்கு இருக்கக்கூடியவங்கள ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை சொல்லலாம். அந்த மாதிரி கேரக்டரை ரொம்பவும் போல்டாக எடுத்து அழகாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி கேரக்டர் அவங்க எடுக்கிறதுக்கு காரணமே சிம்ரன் அவர்கள் தான். அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ரோலை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதையுமே சிம்ரன் அவர்கள்கிட்டயே சொல்லியிருக்காங்களாம். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாலே ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது அவங்க கிட்ட ரொம்பவே அழகாகவே இருக்கும். அந்த ஒரு விஷயத்த ரொம்பவும் பிடிச்சே அவங்க பண்ணுவாங்க. ஆனால் சிம்ரன் அவர்கள் அப்படியே ஆப்போசிட். அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸுங்கிறது ரொம்பவே பிடிக்காதான். அதனாலேயே எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே ரொம்பவும் சிம்பிளாக தான் போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னு. இன்னைக்கு இவ்வளவு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் அவங்க அம்மாவாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க அம்மா ரொம்ப அழகாகவே ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணுவாங்களாம். அவங்க கிட்ட இருந்து தான் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போத்துலேருந்து எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போனாலுமே ரொம்ப அழகாகவே ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா சிம்ரன் அவர்கள் ரொம்பவும் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காகவே இருக்காங்க. நிறைய யோகா, தண்ணி குடிச்சிட்டு ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிட்டு டயட்டை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சிம்ரன் அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச கோஸ்டார்னு யாருன்னு கேட்டோன்னா இப்போ வரைக்குமே தளபதி விஜய் அவர்களை பற்றி தான் சொல்லுவாங்க. இவங்க ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா பல படங்களை கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வாரணம் ஆயிரம், தேர்தல், இப்போ ரிலீஸ் ஆகியிருக்க குட் பேட் அக்லி, டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி படத்தில் எல்லாத்துலேயுமே கலக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா சீமராஜா படத்தில் வெள்ளி கேரக்டராக வந்திருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்களோட பேர்லேயே, அதாவது சிம்ரன்கிற நேம்லேயே 2017 ஒரு படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு. சிம்ரன் அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேரோட க்ரஷ்ஷாக தான் இருந்துட்டு வராங்க. ஆனால் சிம்ரன் அவர்களுக்குமே ஒரு க்ரஷ் இருக்காங்க. அவங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான அவங்களுடைய க்ரஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாம். அவங்க எல்லா பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கூடயுமே நடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபேவரட்டான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவங்க மேரேஜ்க்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புமே கிடைச்சிருக்கு. அந்த படத்தில் வர எல்லா பாடல்களுமே சூப்பராக இருக்கும். அந்த படத்தினுடைய பேர் எல்லாருக்குமே தெரியும், பேட்ட மூவி. அந்த மூவியில் வர இளமை திருமுதை பாடல் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டாக தான் இருக்குது. சிம்ரன் அவர்களுடைய மேரேஜ்னு பார்த்தோன்னா லவ் மேரேஜ் தான். 2003 தீபக்ன்றவங்களை லவ் பண்ணி திருமணம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆதிக் என்ற 2 பசங்களும் இருக்காங்க. கிசு கிசு வராத நடிகையில் இவங்களையும் ஒரு ஆளாக முக்கியமாக சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க லவ் பண்ணுறது எல்லாருக்குமே பெரும்பாலும் தெரியுமா. அதனால் அவங்கள தாண்டி எந்த ஒரு கிசு கிசுவுமே வரதுக்கு சான்ஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து சிம்ரன் அவர்களை இவங்களுடைய பயோகிராஃபியை யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, என்னோட கதையில் எந்த ஒரு மசாலாவும் கிடையாது, எந்த ஒரு கிசுகிசுவும் கிடையாது, அதனால் என்னோட பயோகிராஃபியை எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் தாண்டி இவங்க லவ் பண்ணுற விஷயம் எல்லாருக்குமே தெரியுமா. சிம்ரன் அவர்கள் வாய்ப்பை விட்ட ஒரு முக்கியமான படம்னு பார்த்தோன்னா, சந்திரமுகியில் வரக்கூடிய கங்கா கேரக்டருக்கு ஜோதிகா அவர்களுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணப்பட்டவங்க சிம்ரன் அவர்கள் தான். ஆனால் அந்த டைமில் சிம்ரன் அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ரீசன்னால் அவங்களே விலகிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அவங்க சண்டை போட்டு தான் விலகிட்டாங்கன்னு. ஆனால் அது கிடையாது. இருந்தாலுமே அதில் 2-3 சீக்வன்ஸ் போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சிச்சுவேஷன் காரணத்தினால அவங்களே விலகிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு கேரக்டரையுமே ஜோதிகா அவர்கள் ரொம்பவும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்து ரொம்பவே அழகாகவே நடித்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், இவங்களுடைய ரியல் நேம் ரிஷி ஆச்சே, ஆனால் எப்படி இவங்களோட பேர் சிம்ரன் ஆச்சுன்னு. இவங்களுடைய நேம் சிம்ரன் ஆனதுக்கு காரணமே இவங்களோட முதல் படத்துடைய டைரக்டர் தானா. அப்போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி அப்போது நியூசிலாந்தில் ஷூட்டிங் போயிருக்கு. அந்த டைமில் இவங்களுக்கு நேம் மாற்றக்கூடிய சிச்சுவேஷனும் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலேயே ரொம்ப நேரம் யோசித்து அவங்களுக்காகவே கண்டுபிடிச்ச பேர் தான் சிம்ரன். அந்த ஒரு இடத்துல இருந்து தான் அவங்கள சிம்ரன்னு கூப்பிடப்படுது. இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச சிம்ரனாகவே இருக்காங்க. இப்போ வரைக்குமே 6 ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மொழிகளுக்கு மேலே 100 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. இவங்க ரொம்பவும் சூப்பரான டான்ஸர், எக்ஸ்பிரஷன் குயின், பியூட்டி குயின், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்பவே அழகாகவே பண்ணுவாங்க, ஃபிட்னஸ் ஃப்ரீக், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே தன்னுடைய திறமையை காட்டக்கூடியவங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தோன்னா ஆக்டிங்கில் மட்டும்தான் காட்டுவாங்க. இவங்களுடைய ஃபேவரட்டான சாங்ஸ்னு பார்த்தோன்னா தமிழில் வர சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமா. பிரபுதேவா அவர்கள் கூட இணைஞ்சு மின்னல் ஒரு கோடி சாங் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சாங் இன்னைக்கு வரைக்குமே பல பேரோட ஃபேவரட் சாங்காக தான் இருக்குது. ஆனால் இந்த சாங்கோட லொக்கேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், அவங்க காமிச்சிருக்க டான்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே அழகாகவும் பேசக்கூடிய பொருளாகவும் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் சிம்ரன் அவர்களுடைய ரொம்பவும் க்ளோஸான ஃப்ரெண்டுன்னு பார்த்தோன்னா பிரசாந்த் அவர்கள் தான். அதனால தான் அந்தகன் படத்துலையுமே இவங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. பிரசாந்த் அவர்கள் கேட்ட ஒரே காரணத்துக்காகவே ஓகே சொல்லிட்டாங்களாம். சிம்ரன் அவர்கள் நிறைய ரியாலிட்டி ஷோஸும் பண்ணியிருக்காங்க. நிறைய ரியாலிட்டி ஷோஸில் ஜட்ஜாகவும் இருந்திருக்காங்க. நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. இப்போது தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் கலக்கிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் குட் பேட் அக்லியில் மிகப்பெரிய அளவில் ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாங்க சிம்ரன் அவர்கள். அதை தொடர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் ரொம்பவும் சூப்பரான அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு கான்ட்ரவர்சியும் போயிட்டுருக்கு. ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் தாங்கிட்ட அவங்களுடைய மார்க்கெட்டை பற்றி பேசினதுனால ரொம்பவும் கோபமாக பேசியிருப்பாங்க. ஒரு டப்பா ஆக்ட்ரஸ்னுமே சொல்லியிருப்பாங்க. சிம்ரன் அவர்கள் பெரும்பாலும் எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையுமே ரொம்பவும் சிம்பிளாகவும் சைலண்ட்டாக இருக்கக்கூடியவங்க. அவங்கள இவ்வளவு கோவமாக இவ்வளவு ஆஷா பேசியிருக்காங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அவங்க பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க தாண்டி வந்த பாதை அந்த மாதிரி. பல கஷ்டங்கள் இவங்களுக்கும் இருந்திருக்கு, பல இழப்புகள், ஒரு இறப்பு, பல சந்தோஷம், எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச குயினாகவே இருக்காங்க. இப்போது இவங்கள மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு ஆளே கிடையாது. ஃபோக் டான்ஸ், வெஸ்டர்ன் டான்ஸ்னு எடுத்துட்டாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நடிகை சிம்ரன் அவர்கள் மட்டும்தான். அதை சொல்கிற அளவுக்கு சிம்ரன் அவர்கள் வளர்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட சிம்ரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சிம்ரன் அவர்களை பிடிச்சிருந்தாலுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிம்ரன் அவர்கள் நடித்த எந்த ஒரு படம் உங்களுக்கு பிடிக்குன்றதையுமே என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.